வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி, வைகாசி மாதம் 20ஆம் தேதி. வலுவடைகிறது வெப்பச்சலன இடிமழை பொழிவு. இன்று மேலும் தீவிரம். இன்றைக்கான வானிலை அமைப்பு சார்ந்து இன்று எதிர்நோக்கப்படும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு எந்த அளவில் தீவிரமாக இருக்கப் போகிறது என்ற கேள்வியின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் தெற்கு அச்சக்கோடான 5 டிகிரி அச்சக்கோடு வரை நீடிக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து நாம் ஏற்கனவே விளக்கத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அரபிக்கடல் தென்மேற்கு பருவக்காற்றினையும் வங்கக்கடல் தென்மேற்கு பருவக்காற்றினையும் சற்றே திசையினை மாற்றி காற்று குவிதலுக்கு வழிவகை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6 நாட்களுக்கு இந்த வானிலை அமைப்பு அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர மேற்கில் இருந்து காற்று குவிதல், கிழக்கில் இருந்து காற்று குவிதல் தொடரும். மேலும் மத்திய இந்திய பகுதியில் இருந்து வெப்பமான காற்று ஓரளவு ஈரப்பதத்துடன் உள்நுழைய வெப்பம் மற்றும் குளிர்ந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றுடன் இணைப்பு ஏற்படுத்தி வலுவான அதிரடியான வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழகத்தில் தொடர இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கான வானிலை அமைப்பாக இருக்கிறது. மேலும் நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட 100% கடந்து நிறைவாயிருக்கிறது நேற்றைய வானிலையில். அந்த வகையில் இன்று வளிமண்டல ஈரப்பதத்தை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறது. எனவே வெப்பநிலையும் கூட இரவு வெப்பநிலை பெரிய அளவில் வீழ்ச்சி அடையவில்லை. ஒரு 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை கிட்டத்தட்ட அநேக சமதள பிரதேசங்களில் தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் சமதள பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இந்த 26 முதல் 28 டிகிரி என்ற அளவில் இரவு வெப்பநிலை நீடிக்கக்கூடிய நிலையில் வளிமண்டல ஈரப்பதம் நிலை பெற்றிருக்கிறது. காலை வெப்பம் உயர மேலும் இந்த நிலையானது வலுவடையும். வளிமண்டல ஈரப்பதம் வெகுவாக அதிகரிக்கும். காற்று குவிதலுக்கு வழிவகை ஏற்படும். ஈரப்பதம் அதிகரிக்க காற்று சூடாகி மேலெழும்ப ஆங்காங்கே தாழமுக்கங்கள் நோக்கி உள்நுழையும் மேற்கு, கிழக்கு, தென்கிழக்கு காற்று ஒன்றிணைவு. மேலும் மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வரும் வெப்பக்காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி மேலும் வலுவடைந்து மேகங்கள், வெப்பச்சலன இடிமழை மேகங்கள் ஆங்காங்கே ஏற்பட மழைப்பொழிவு இன்றைய நிலையில் தீவிரமடைய இருக்கிறது. இந்த நிலையில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கும்போது, வடக்கில் இருந்து என்பதை விட இன்று தெற்கில் இருந்து மழைப்பொழிவு வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக பரவலாக இருக்கிறது. அதே போல குமரி, நெல்லை மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் இன்றைய நிலையில் உள்ளன. வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஆங்காங்கே வலுவடையும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு அநேக மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் நீடிக்கும். ஒரு சில காற்று பகுதிகள், அதாவது கணவாய் பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்து காணப்பட்டாலும் அதற்கு எதிரே உள்ள பகுதிகளில் நல்ல காற்று குவிதலுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு வலுவான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தென்காசி, குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும். அதே போல தேனி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய நிலையில் மேற்கு மாவட்டங்களில் சற்று வாய்ப்புகள் குறையும். அதே நேரத்தில்
மழைப்பொழிவு இல்லாமல் இல்லை. கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள், தெற்கு வடக்கு இந்த மாலை இரவு நேரத்தில் காற்று பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் இன்று மாலை இரவு வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகள் உறுதியாக இருக்கின்றன. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று நேற்றை விட மேலும் வலுவடையும் மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். மழைப்பொழிவு என்பது ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை வாய்ப்புகளாக இருக்கும். தினசரி வலுவடையும் மழை வாய்ப்புகள் அன்றைய நிலையில் மாறுபடும். அந்த அளவில் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வலுவான கனமழை, அதிகனமழை என்பது தினசரி வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடும். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்து கனமழை முதல் அதிகனமழைக்கு ஆங்காங்கே இன்று வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல கடலோர மாவட்டங்களை எட்டாத மழைப்பொழிவு இன்று வலுவுடன் எட்டும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலேயும் இன்று மாலை இரவு நல்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்களை சார்ந்து நல்ல மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவு, வெப்பச்சலன இடிமழை பொழிவாக ஆங்காங்கே கனமழை, ஒரு சில இடங்களில் உள்பகுதிகளில் அதிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தஞ்சை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், கடலோர பகுதிகளை விட உள்பகுதிகளில் கூடுதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் பரவலான மழை பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல கடலூர் மாவட்டத்திலும் அத்தகைய வாய்ப்புகள், கடலோரம் வரை எட்டக்கூடிய மழை வாய்ப்புகள் இன்றைய நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இதுவரை மழைப்பொழிவு எட்டாத இடங்களுக்கும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவு எட்டக்கூடிய நிலை நம்மால் அனுமானிக்க முடிகிறது. இதற்கான வானிலை தரவுகள் அதற்கு உறுதியான வாய்ப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது. வானிலை தரவுகள் அத்தகைய நிலையினை காட்டுகிறது. வலுவான ஈரப்பதம் இன்று வெப்பம் தொடங்கியதும் வலுவடையும். புழுக்கமான வானிலை பெரும்பாலான தமிழக உள் மாவட்டங்களில் வலுவடையும். கடலோர மாவட்டங்களிலும் புழுக்கமான வானிலை ஏற்பட, வெப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஆங்காங்கே தாழ் அமுக்கங்கள் உருவாகத் தொடங்கும். இந்த தாழமுங்கள், அதாவது குறைவழுத்த தரைப்பகுதி, நிலப்பகுதி, குறைவழுத்த பகுதிகள் உருவாகத் தொடங்கும். இப்பகுதியில் நோக்கி காற்று குவிதல் தொடங்கும். பிற்பகல் வாக்கில், பிற்பகல் 1:30 முதல் 2:30 மணி இந்த நேரத்தில் உள் மாவட்டங்களில் இத்தகைய வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். தெற்கு உள் மாவட்டங்களில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனெனில் அங்கே ஒரு கீழடுக்கில் ஒரு சுழற்சி நீடிக்கிறது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இந்த பகுதியை ஒட்டி மேலடுக்கிலும் இது நீட்சியடைந்திருக்கிறது. இந்த நிலை தொடர்கிறது. இந்த அமைப்பினால் தென் மாவட்டங்களில் இன்று கூடுதல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் இன்று பிற்பகல் 2:30 அல்லது 3 மணிக்கு மேல் மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய நிலையினை இன்றைய நிலையில் நாம் எதிர்பார்க்கின்றோம். இது அடுத்த கட்டமாக நாளை மறுநாள், அதாவது
இன்று 2ஆம் தேதி 3, 4, 5, 6, 7, 7ஆம் தேதி வரை இந்த வானிலை அமைப்பு வலுவுடன் காணப்படும். 8, 9 சற்று வலு குறைந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு 9ஆம் தேதி வரை அநேக மாவட்டங்களில் ஆங்காங்கே நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.